அபி, வாங்க ரேணுகா அக்கா. நான் வீட்ல கேசரி பண்ணேன், அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ்க்கா. அக்கா, நேத்து நீங்க கொடுத்தீங்களே ஜாக்கெட் துணி, அது எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சிட்டேன். இந்தாங்க அக்கா, இந்தாங்க. என்ன அபி இது? 6 ஜாக்கெட்டையும் ஒரே ராத்திரியில தச்சு முடிச்சிட்டியா? ஆமாக்கா. அப்போ ராத்திரி முழுக்க நீ தூங்கவே இல்லையா? இல்லக்கா. என்னம்மா நீ விடிய விடிய தூங்காம ஜாக்கெட் தச்சா உடம்பு என்னத்துக்காகும்? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வீட்ல இன்னும் துணி இருந்தா சொல்லுங்க, எல்லாமே தைச்சு கொடுத்துறேன். நான் வரேன் அபி. அபி, என்ன அபி, நைட்லாம் தூங்கவே இல்லையா? தூக்கம் வரல சஞ்சீவ், அதான் ஜாக்கெட்டாவது தைக்கலான்னு நினைச்சேன். 10 கோடி கடனை திருப்பி கட்டணும்னு அந்த கஷ்டத்தை நினைச்சு தூங்காம இருக்கே அபி. ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத அபி. என்ன சஞ்சீவ், பணத்துக்காக செய்யற வேலையா இருந்தாலும் பிடிச்ச வேலையை செய்யறேன். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச வேலை டெய்லரிங் தான். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தீபாவளி டைம்ல எல்லாம் 4 நாள் தூங்காம டே அண்ட் நைட் மிஷின்லயே உட்காந்து தைச்சிருக்கேன் தெரியுமா? பிடிச்ச வேலையை செஞ்சா பனிஷ்மெண்ட் கூட ஒர்க் அவுட்னு நீ தானே சொல்லிருக்க சஞ்சீவ். நான் மூட்டை தூக்கி கஷ்டப்படும் போது உனக்கு இருந்த வலி என்னங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது அபி. இனிமே நான் மூட்டையை தூக்க மாட்டேன் அபி. டெய்லர், சஞ்சீவ், நீ சொன்ன இந்த டெய்லருங்கிற வார்த்தையில தான் என் உசிரே இருக்கு. உன் உயிர் டெய்லருங்கிற வார்த்தையில இருக்கு, ஆனா என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு அபி. சரி அபி, நீ கிளம்பு, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இந்த ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு மட்டும் ஊர்ல இருக்கிற வீட்டை விற்க போற விஷயம் தெரியவே கூடாது. சீதா எங்கேயோ வெளியில கிளம்பி போற மாதிரி வரா. என்னங்க? சொல்லு சீதா. நான் நேத்து சொன்னேன் இல்லங்க, மனசு சரியில்லை, காஞ்சிபுரம் கோயில் வரைக்கும் போயிட்டு நாளைக்கு காலையில திரும்பி வந்துடுறேன்னு. ஆமாமா சொன்னல, நான் மறந்து போயிட்டேன். அதாங்க, நான் கிளம்பிட்டேன். நான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சீதா. போய் வேண்டுதல நல்லபடியா முடிச்சிட்டு ஜாக்கிரதையா திரும்பி வா. சரிங்க.
அம்மா கோயிலுக்கா போறீங்க? ஆமா சந்தோஷ். கார்லயா போறீங்க? இல்லப்பா, பஸ்ல தான் போறேன். அப்போ வாங்க, நான் உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்படியே நான் ஆபீஸ் போறேன். ம். என்ன இது அம்மாவும் பிள்ளை இப்படி எல்லாம் பேசிக்க மாட்டாங்களே, ஏதோ தப்பா இருக்கே. அப்பா, நான் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போறேன். நாளைக்கு தான் திரும்ப வருவேன். சரிப்பா, வரேன்பா. போயிட்டு வா. வாங்கம்மா. போயிட்டு வரேங்க. ம். என்ன டிராமா குரூப் மாதிரி குடும்பமே சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உங்க நடிப்பை எல்லாம் பார்த்து ஏமாறுற சாதாரண ஆள் இல்ல இந்த சிந்தாமணி. சகுனி, நான் உங்களை விட மாட்டேன். இப்பவே இந்த விஷயத்தை போய் ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடணும். ஏ ஸ்ரீஜா, என்னம்மா? சீதாவும் சந்தோஷம் கிளம்பி போறாங்கடி. எங்கம்மா போறாங்க? அதாண்டி தெரியல எனக்கு. என்ன ஏமாத்துறதுக்காக சீதா கோவிலுக்கு போறேன்னு சந்தோஷ் ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா நான் ஏமாறுவேனா? அதான் உங்ககிட்ட வந்து நியூஸ சொல்லிட்டேன். என்ன ஸ்ரீஜா யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது பண்ணி அவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடி. இப்படியே நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னு வெயி, சந்தோஷம் சீதாவும் பணத்தை ரெடி பண்ணி கடனை கட்டிட்டு அபி சஞ்சீவ காப்பாத்திருவாங்க. அப்புறம் நம்ம அபி கிட்ட விட்ட சேலஞ்சில தோத்து போய் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். மா, நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அந்த அபி வேலை தேடி நாயா அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். சஞ்சீவ் மூட்டை தூக்கிட்டே இருக்கணும். அவங்க 2 பேரும் சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்படணும். கடனை திருப்பி கட்டுற தேதி முடிஞ்சு சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகணும். அபி சஞ்சீவ் குழந்தைய பிரிஞ்சு பைத்தியமா தெருவுல சுத்தணும். இது நடக்கதாமா போகுது. நம்ம அத பார்த்து ரசிக்கதான் போறோம். அப்படியாடி? ஆமாமா. ஃபுல்லா குடிச்சிட்டோம் போல இருக்கு. இன்னும் புரோக்கர் கூட இருக்க கேசவன் 10 தடவை கால் பண்ணியிருக்கான். நைட்டும் கால் பண்ணியிருக்கான், இப்பவும் கால் பண்ணியிருக்கான். என்ன விஷயம்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம். அண்ணா அண்ணா, இந்த குமார் ஃபோன் பண்றான். குமாரா? ஹலோ, எதுக்குடா எனக்கு கால் பண்ண? உன்னை கொன்னு புதைக்க குழி தோண்டணும்ல, அதுக்கு அளவு கேட்கதான். ஏய், என்ன விளாடுறியா? வந்தேன்னு வச்சுக்க. டேய், நான் புரோக்கர் பேசுறேன்டா. ஐயோ, புரோக்கரு. அண்ணே, நீ என்ன இவன் போன்ல வர்ற?
டிஃபன் சாப்பிட துட்டு இல்ல, அதான் போனை அடமான வச்சிட்டேன். நைட்டு உன்னை பார்க்க வந்தா நீ என்னையவே ஃபிகர்னு நினைக்கிறியா? என்னது ஃபிகரா? என்ன சொல்றாரு இவரு? சே, பார்க்கவே கன்றாவியா இருக்கானுங்க. ஆமா, நீ ஏனே பொம்பளை வேஷம் போட்டு நைட் என்னை பார்க்க வந்த? டேய் குமாரே, நேத்து நீ மப்புல இருந்தன்னு உன்னை கொல்லாம மன்னிச்சு விட்டுட்டு வந்தேன். இப்பயும் அதே மாதிரி பேசின்னு இருந்த உன்னை கண்டந்துண்டமா வெட்டி கொன்னே போட்டுருவேன். என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போதையில ஏதாவது தவறா நடந்து தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கண்ணே. சரி, நான் சொல்றத நீ கேளு. ஆ, குழந்தைய கேட்டு உன்னை துரத்தின்னு வந்தால ஒரு ஆளு. ஆமாண்ணே. அவன் யார் தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அந்த குழந்தையோட அப்பந்தான். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? டேய் ஆமாண்டா, அத சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணேன். நீ போனே எடுக்கல. அப்புறம் நேர்ல வந்தா குடிச்சிட்டு படுத்திருக்க. இங்க பார், எந்த காரணத்தை கொண்டும் அந்த குழந்தையோட அப்பன் சஞ்சீவ் கண்ணில் நீ பற்றக்கூடாது. அவன்கிட்ட நீ மாட்டவும் கூடாது. தப்பி தவறி அவன்கிட்ட நீ மாட்டின, நீ நானு அப்புறம் அந்த குழந்தைய கொலை சொன்ன ஸ்ரீஜா எல்லாரும் குழந்தைய கடத்தினதுக்காக மொத்தமா ஜெயிலுக்கு போய் கழிதான் திங்கணும். என்னன்னு இப்படி ஆயிடுச்சு? இதோ பார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஊர்ல இருக்காத, எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிரு. என்னண்ணே, இப்படி திடீர்னு வெளியூர் போக சொன்னா நான் எங்கனே போவேன்? இனிமேலாம் போக முடியாதுண்ணே. ஏய், நீ இங்க இருந்தா நம்ம மொத்தமா மாட்டுவோண்டா. என்னண்ணே விளையாடுற? மாட்டினா எனக்கு என்ன? குழந்தைய கொல்ல சொன்னது சிரிஜா, குழந்தைய கடத்தினது நீயே. மாட்டினா உங்க ரெண்டு பேத்தையும் கையை காமிச்சு விட்டு நான் அப்புறம் மாறிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் நாயே, இத்தனை நாளா என் கையில துட்டு வாங்கி தின்னுட்டு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுற? அண்ணே, மனுஷனுக்கு விசுவாசமா இருந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது பணத்துக்கு விசுவாசமா இருக்க காலம். நீ ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடு, நான் பாட்டுக்கு இந்த ஊரை விட்டு போய் தலைமறைவா இருந்துடுறேன். 5 லட்சமா? நான் ஏற்கனவே அந்த குழந்தைய காசு கொடுத்து வாங்கினதுல நஷ்டத்துல இருக்கேன். இதுல உனக்கு 5 லட்சம் வேற தரணுமா? அண்ணே, உன்னை யார் கொடுக்க சொன்னா? குழந்தைய கொல்ல சொன்னால சிரிஜா, அவகிட்ட கேட்டு வாங்கி கொடு. யோசிக்காதனே, அந்த குழந்தை 50 லட்சம் ரூபாய்க்கு கூட ஒருத்துதான். நான் 5 தானே கேட்கிறேன். 7 கண்டிப்பா கொடுப்பா. சரிடா, நான் ஸ்ரீஜாட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரிண்ணே. ஒரு பிரச்சனை இல்லாம கை குழந்தைங்களை வச்சுட்டு நிம்மதியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப இந்த குழந்தை வந்துச்சோ அதுல இருந்து ஒரே பிரச்சனை தான். குமார் முத கொண்டு ஆளுக்கு பிரச்சனை பண்றாங்க. இந்த குழந்தை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. போன் என்னதுன்னு பொறுச்சிடாதீங்க. நம்மளை இங்க அவஸ்தைப்பட வச்சுட்டு அந்த குழந்தை எங்க ஸ்டைலா சிரிச்சிட்டு படுத்திருக்குன்னு தெரியலையே. தங்கம் சமத்து குட்டி, வாங்க வாங்க வாங்க, பால் குடிக்கலாம். இங்க படுத்துக்கோங்க. அப்பாடா, பால் குடிக்கலாமா? இந்தாங்க குடிங்க. குடி 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 குடிமா, குடிங்க தங்கம், குடிங்க. குடி 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 குடிமா. என்ன பாக்குறீங்க? பாலை குடிங்க. என்னம்மா, குடிடாமா, பாலை குடிங்க. ஓ, ஏன் பாப்பா, உங்களுக்கு புட்டிப்பால் பிடிக்கலையா? அம்மா தாய்ப்பால் கொடுத்தாதான் நீ குடிப்பியா? என்ன சிரிச்சு ஆமான்னு வேற சொல்றியா? இந்த குழந்தையோட அம்மா மங்கா வேற எங்க இருக்கான்னு தெரியல. குழந்தை வேற தாய்ப்பால் தான் குடிப்பேன்னு அடம் பிடிக்குது. இப்ப என்ன பண்றது? பேசாம அபிக்கு போன் பண்ணி குழந்தைக்கு பால் கொடுக்க வர சொல்ல வேண்டியதுதான். அம்மா,
வா அபி. குழந்தை புட்டி பால் குடிக்க மாட்டேங்குது. சரி உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்லலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அது இல்லம்மா, நான் வந்து பாப்பாவை பார்த்துட்டு போன அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ம். கங்க்ராட்ஸ் அபி. நான் ஒன்னும் பண்ணலம்மா, எல்லாம் பாப்பாவை பார்த்துட்டு போன ராசிதான். இன்னைக்கு முத நாள் வேலைக்கு போறேன், அதான் பாப்பாவை பார்த்துட்டு பால் கொடுத்துட்டு போலான்னு வந்தம்மா. சரி அபி, பாப்பாக்கு பால் கொடு. சரி. ம். என்னடா செல்லம், அம்மாவை பார்க்கணுமா? அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, சரியா? வாங்க வாங்க வாங்க. ஐ என்னடா அம்மாவை காணோன்னு அழுதிங்களா செல்லம்? அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க, சிரிச்சுட்டே இருங்க, சிரிங்க. குழந்தை உன்னதாமா தன்னோட அம்மாவா நினைக்குது. இல்லம்மா, பெத்தவளை விட நீதான் அம்மா மாதிரி பக்கத்துல இருந்து குழந்தைக்கு பால் கொடுத்து பத்திரமா பாத்துக்கற. அதனாலதாம்மா அப்படி சொன்னேன். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதான் குழந்தை உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நீ ஒரு காரணத்துக்காக குழந்தைய பக்கம் வந்துடுற. எனக்கும் அப்படிதான் தோணுது சுமதி அம்மா. என்னவோ தெரியல, பாப்பாவை நான் என் பெத்த குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறேன். எல்லாம் கடவுள் செயல்மா. இதெல்லாம் கடவுள் போட்ட கணக்கு அபி. நீ உன் குழந்தைய பிரிஞ்சிருக்க, இந்த குழந்தை தான் தாய பிரிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் தாயும் சேயுமா இருக்கணும்னு அந்த கடவுள் நினைச்சிருக்காரு. ஊரா வீட்டு குழந்தைய உன் குழந்தை மாதிரி பாத்துக்கிற. உனக்கு உன் பாப்பா சீக்கிரம் கிடைச்சிருவா அபி. நீ கவலையே படாத. சரி அபி, நீ பாப்பாவுக்கு பால் கொடு. ம்? சரிடா 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 சரிடாமா, சரிடா சரிடா. கொடு பாத்து. சரிம்மா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டா? சரிம்மா, நான் வரேன்டா. ஓ, அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அம்மா ஆபீஸ் போகணும்ல. ஓ வரேம்மா. சரிம்மா. ஓ ஒண்ணும் இல்லம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் குட் மார்னிங் மார்னிங். குட் மார்னிங். என் கேபின் எங்க இருக்கு? எம்டி மேடமோட கேபின் தான் உங்க கேபின். மேடம் சொல்லிட்டு போனாங்களே. சரி. சீக்கிரமே வர்மா கடன் அடைச்சு புதுசா ஒரு கம்பெனியை உருவாக்கி அதுல சஞ்சீவ பழையபடி எம்டியா உட்கார வைக்கணும். மே கம் இன் மேடம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம், நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சார். நீங்க ஏதோ ஒர்க் டென்ஷன்ல இருந்திருப்பீங்க, அதான் என்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பீங்க. ஆமா மேடம்,
உங்க சிச்சுவேஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். பழசெல்லாம் விடுங்க. ம். அந்த இஷ்யூ இருக்கிற டிசைனை கொண்டு வாங்க. ஓகே மேடம், இந்த உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இங்க எல்லாமே நான் தான். நீ இன்னைக்கு வந்துட்டு என்ன மேடம்னு கூப்பிட வச்சு வேலை வாங்குறல? இருக்கட்டும். என்ன மீறி இன்னும் எத்தனை நாள் நீ இந்த கம்பெனில வேலை பார்க்கறேன்னு நானும் பார்க்கறேன்.